அன்பார்ந்த மைவி3 உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸில் ஆக்சுவலாக நமக்கு அப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் உண்மையான தகவல் தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எம்டி சாரை பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் நம்ம மைவி3 நிர்வாகிகள் போய் சந்தித்து பேசியிருக்காங்க புழல் செல்லில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்ட கேஸு ப்ளஸ் பெயில் என்னாச்சுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கேஸ் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் நமக்கு கவுண்ட் ஆயிடுச்சு. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹியரிங் வந்துடும். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் உள்ளே இருந்திருக்காரு. அந்த இது அது இஓடபிள்யூ சைடு கொஞ்சம் பாயிண்ட்ஸு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவருக்கு அதிகபட்சம் வெள்ளி, அதிகபட்சம் திங்கட்கிழமை கண்டிப்பாக பெயில் கிடச்சிரும். அவருக்கு பெயில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கடவுளை வேண்டிக்கங்க. உங்களோட சேர்ந்து நானுமே வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ஏன் அவர் வெளியே இருக்கும்போது ஏன் பணம் போடல அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சொன்னதை செய்ய மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. அதாவது அவர் நல்ல நிலைமையில சந்தோஷமாக இருந்துக்கிட்டு உங்களுக்கு பணம் போடாமல் இருந்திருந்தால் பிரச்சனைன்னு சொல்லலாம். அவரே பல பிரச்சனைகள், பல கேஸ்கள், இப்போ நம்ம ஒருத்தரவே ஒரு ஃபேமிலியவே சமாளிக்க முடியல. அவர் இத்தனை பேர்த்த சமாளித்து, நம்ம டீமை சமாளித்து, ப்ளஸ் வெளியிலேருந்து வர ப்ராப்ளத்தை சமாளித்து, அவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து அவர் கொண்டு போகிறதுங்கிறது சின்ன வேலை கிடையாது. சரிங்களா? அதனால தான் அவர் ஜூன் மாதம் பாதி அமௌண்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் மேலே கேஸாக போட்டு அவர் செயல்பட விடாமல் தடுத்தாங்க. ரொம்ப போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம என்ன பண்ணுறது, ஓடிலாம் ஒளிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காகவே நேர்மையாக அவரே வாண்டடாக போய் கோர்ட்டில் சரணடைஞ்சார். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவர் எல்லாம் பணத்தை பூரா வாங்கிக்கிட்டு அவர் பாட்டில் ஜெயிலில் போய் சேஃபாக உட்காந்துட்டாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதுவும் தப்பு. யாருக்குமே ஜெயிலில் போயிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்குமே கிடையாது. இப்போ அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார். ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ இல்லாட்டி எங்கேயோ ரெசார்ட்லேயோ அவர் ஜாலியை சுற்றிக்கிட்டு, இல்லாட்டி ஃபாரினில் போயிட்டு 8,000 கோடி 9,000 கோடி கடன் வாங்கி நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடினவங்கள பற்றி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரி இவர் தப்பிச்சு ஓடலையே. நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நான் வாண்டடாக சரணடைஞ்சிறேன். நீங்கள் என்னை என்ன விசாரிக்கணுமோ தாராளமாக விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக போய் சரணடைஞ்சது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அதை நினச்சே நம்ம அவரோட ஃபேமிலி மைவி3ங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பினரும் நினச்சி சந்தோஷப்படுங்க, பெருமைப்படுங்க. சரிங்களா? ஆனால் அவர்லாம் நமக்கு ஒரு ரோல் மாடலாக தான் வச்சுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்காண்டி உள்ளே போய் இருக்காரு. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா பணம் போடலின்னா அவர் பணம் போடாமல் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடல. இல்லாட்டி நம்மளை விட்டு போட்டு நம்மளை கஷ்டப்பட வச்சுட்டு அவர் போய் ஜாலியாக இருந்தால் கேட்கலாம். அவர் உள்ளே என்ன கஷ்டப்படுறாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவரு ஒரு மனுஷன், அவரோட மைண்ட் செட்டு இதெல்லாம் யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நம்மளும் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா அவரு பார்த்திங்கன்னா ஜெயிலில் போய் மீட் பண்ணப்போ அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாரத்தில் மேக்ஸிமம் ஹியரிங்கில் நமக்கு ஜாமீன் கிடச்சிரும். உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுங்க, கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கள். அவர் வெளியே வந்தோடனே கட்டாயமாக எல்லாத்தோட ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை வேறு லெவலில் குரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு காத்துருங்க. அவர் கண்டிப்பாக ஏமாற்றிட்டு போகமாட்டார். அவர் வெளியே வந்துட்டு உங்களுக்கு பணம் போடாமல் ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லுங்கள். எல்லோரும் நாங்கள் ஒத்துக்குவோம். மைவி3 தப்பு, கெட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரே உள்ளே இருக்கார். இன்னும் அவர் வெளியே வரல. வெளியே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் கேட்கவே வேணாம். தாராளமாக உங்கள் வேலெட்டில் என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வாண்டடாக அவர் சொல்லாமல் போட்டு முடிப்பார். அதுதான் அவரோட ஸ்டைல். சரிங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. குறிப்பாக மைவி3 உறுப்பினர்கள் அண்டு தோழர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. நம்பிக்கையோடு காத்திருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹியரிங் வருது.
அன்னைக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிக்கங்க. அவருக்கு வந்து பெயில் கிடைக்குன்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். அவர் சொல்றதா நான் திரும்ப சொல்றேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.